ஆன்மீகங்கிறது எல்லாருமா வச்சுக்க வேண்டிய ஞாபகம்னு அர்த்தம். இந்த ஞாபகத்தினுடைய ஸ்பெல்லிங் என்ன? ஞா ப க இம், ஞாபகம். ஞாங்கிறது ஞானம், பாங்கிறது பக்தி, காங்கிறது கர்மா. ஒரு பருத்தி இருக்கு, நூல் இருக்கு, இந்த ஆடை இருக்கு, ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு, ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. அதனால நிறைய விஷயம் தெரிஞ்ச வாடெல்லாம் பேசின்னு இருக்கா. எனக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் இருந்தால் எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னால், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம். சாமி எங்கள் பக்கம்தான் பார்த்துன்னு இருக்கார், அதனால் எங்களுக்கு வெற்றின்னு நம்மளுடைய எதிரணி தலைவர் ஆரம்பித்து பேசினார். எல்லாம் பேசலாம், பேசுறதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா துரியோதனாதிகளை எல்லாரையுமே கிருஷ்ண பரமாத்மா பார்த்துன்னு தான் இருந்தார், ஆனால் தோற்று போயிட்டான். எங்களோட சேர்ந்து பஞ்சபாண்டவர்களாக இருந்ததுனால தான் பாண்டவர் அணி ஜெயிச்சுது. அதனால் இது ஜெயிப்பு எங்கே இருக்குங்கிறது தானாக தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணர் எங்களோட தான் நிற்கிறார். அதனால் கிருஷ்ணர் எங்களோட நிற்கும்போது திரும்பி எங்களை பார்க்க வேண்டாம். துரியோதனங்களை பார்த்துட்டே இருந்தார். நீ என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு நான் எண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னார். தோப்புக்கு உண்டான ஒரு முகவரியை கையில் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஜோதிடம் இல்லைன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? நட்சத்திரத்தை பற்றி பேசினார், சமாச்சாரம் எல்லாம் சொன்னார். நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது, சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பேச போகிறீங்கன்னு என்ன கேட்டார். கிரகங்கள் இல்லைங்கிறது எங்கள் வாதமே இல்லை. அனுக்கிரகம் எங்களோட இருக்குங்கிறது தான் வாதம். கிரகங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும்? வேண்டவே வேண்டாம். அதில் குருவோட அனுக்கிரகம் இருந்தால் போருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மிகச்சிறந்த ஜோதிடர்கள். ஏன்னா இதில் இந்த துறையில் நானும் இருக்கிறதுனால ரொம்ப ஆணித்தனமாக இதை சாடி பேசக்கூடாதுங்கிறதுக்காக மேலோட்டமாக பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன். ஒரு ஜோதிடர் மிகவும் நல்ல வல்லுனர் தான். ஒரு அப்பா வயசானவர், அவர் பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஒரு 31 வயசாச்சு. கொண்டு போய் அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டார், உன் பொண்ணு கல்யாணமே ஆகாது, இதெல்லாம் தேடவே தேடாது, இது தேராதுன்னு கையில் கொடுத்துட்டார். கொடுத்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு வந்தார். அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இது ஒரு நடந்த நிகழ்வு, ஞான ஒளி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்தபோது நடந்த விஷயத்தை நான் சற்று நினைவு கூர்றேன் சன்னிதானத்தோடைய அனுமதியோட. அப்போது இவர் அந்த சுவாமியை போய் பாருங்கோ, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் போங்கோ அப்படின்னு. இவர் போனார். சுவாமி எல்லாத்தையும் முதல்ல ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். முதல்ல ஆத்மாவுக்கு பூஜை, அப்புறம் தான் ஆன்மீக பூஜை அப்படிம்பார். உள்ளே நுழையும் போது தபோவனத்தில் பார்த்தோம்னா முதல்ல மடப்பள்ளிக்கு தான் போகும், அதுக்கப்புறம் தான் சுவாமி சன்னதிக்கு போகும். அதனால் முதல்ல வயிற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படிம்பார். அவரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி எல்லாம் பண்ணின உடனே இது மாதிரி ஒரு ஜோசியை சொல்லிட்டார், இந்த ஜாதகத்தை சாமிக்கிட்ட காமிச்சாருங்க. காமிச்சோன்னே இப்படி பார்த்தார், வர தை மாதம் பண்ணிவிடலாம் அப்படின்னு இப்படி கமுத்தி வச்சுட்டார். அந்த ஜாதக கட்டை இப்படி கமுத்தி வச்சார். வச்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பிரசாதம் கொடுத்தா வந்துட்டார். இந்த நண்பர்கிட்ட சொன்னார், சாமி இது மாதிரி பண்ணினார், வந்துடுத்து சமாச்சாரம் அதே மாதிரி சொன்னார் அப்படின்னா. இது எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்காத, அதில் அனுகிரகம் இருக்குது, பேசாமல் விட்டுடு அப்படின்னார். ஆனால் இவருக்கு புரியல. உடனே இவர் கிளம்பி அந்த யார் மாட்டேன்னு சொன்னாரோ அந்த ஜோசியர்கிட்ட போய் இவர் போய் பேசினார். இது மாதிரி சாமி சொன்னார் தை மாதம் ஆகிடும்னு சொன்னார்னா, அதே மாதிரியே தை மாதம் நடந்துடுத்து கல்யாணம். அந்த குழந்தைக்கு ரொம்ப க்ஷேமமாக நடந்தது. ஒரு விசேஷமான முறையில் எல்லாம் கல்யாணங்கள்லாம் நடந்தது. அப்போ அந்த ஜோசியர் சொன்னார், நான் சொன்னது தப்பாக எடுத்தால் நீங்கள் பாருங்கோ அப்படின்னு சொல்லி போய் காமிச்சார். அப்போ சுவாமிக்கிட்ட போய் பேசி சமாச்சாரங்கள்லாம் பண்ணும்போது எல்லாம் பார்த்தா, நான் இந்த கிரகம் இப்படி இருக்குது, இந்த கிரகம் இப்படி இருக்குது, 7 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, இதனால தான் நான் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னேன், நீங்கள் எந்த முறையில் எந்த ரூல் பிரகாரம் நீங்கள் இதை பேசினேள் அப்படின்னார். அப்பையும் அந்த ஜோசியருடைய கையில் இருந்த புஸ்தகத்தை வாங்கி சுவாமி இப்படி திருப்பி வச்சுட்டு
நமக்கு 9 கிரகம் தெரிஞ்சுது, 10வது கிரகம் தெரில, இங்கே அனுக்கிரகம் இருக்குது, அதனால் நடந்துடுத்து அப்படின்னு சொன்னார். அதனால் சன்னிதானத்துக்கு முன்னாடி வாதம் செய்யறது அப்படிங்கிறத விட ஆன்மீகம் இருந்ததுனால தான் இந்த ஜோதிடத்தை தூண்டி விடணுங்கிறதுக்காக தான் சாமி இந்த இடத்துல வந்து இந்த ஜோதிடர்கள் ஒருங்கிணைப்பு மாநாடுன்னு போட்டார். ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்கிறார். இது திருக்கணிதம் ஜாஸ்தியாக நன்னா இருக்குது, வாக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது, இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டுன்னு முரண்பாடெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு நூலாக இருக்கார். நம்மள எல்லாரையும் மணிகளாக கோத்து இந்த இடத்துல அக்ஷமாலைகளாக சேர்த்து இருக்கார். அப்படிங்கிறது தான் இதில் விசேஷம். இதில் ஒரே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, ஆன்மீகம் இருந்தால் சகிப்புத்தன்மை வந்துடும், பொறுமை வரும், நல்ல ஒரு திருப்திகரம் கிடைக்கும். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன ஒரு முயற்சி நம்ம பண்ணி பரிகாரங்கள் பண்ணினாலும் அது நிறைவேறுமா அப்படின்னா கிடையாது. அந்த நிறைவேற்றம் என்பது ஆன்மீகத்தில் தான் முடியுங்கிறத சொல்லி என்னோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை.